காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா உத்தரவின்படி மாவட்டத்தில் கஞ்சா, குட்கா மற்றும் சட்டவிரோதமாக மது விற்பனை, தயாரித்தல், ஊழல் போடுதல் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தனிப்படையினர் நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக அரசு மது பாட்டில்களை விற்பனை செய்த மேலப்புலியூர் கிராமத்தை சேர்ந்த துரைசாமி மகன் பாண்டியன், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மாணிக்கம் மகன் பார்த்திபன், மேலமாத்தூர் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் மகன் மருதமுத்து, பவாய் கிராமத்தை சேர்ந்த சின்னசாமி மகன் ராஜா, பில்லங்குளம் கிராமத்தை சேர்ந்த ராமசாமி மகன் அருள், வெண்பாவூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயபால் மனைவி தனம், காரியானூர் கிராமத்தை சேர்ந்த பெரியசாமி மனைவி பவுனம்மாள், பெருமத்தூர் கிராமத்தை சேர்ந்த முத்துசாமி மகன் செல்வகுமார், விஜயகோபாலபுரம் கிராமத்தை சேர்ந்த அபிமன்னன் மகன் மதியழகன், கொளத்தூர் கிராமத்தை சேர்ந்த துரைக்கண்ணு மகன் ராஜேந்திரன், பிம்மலூர் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் ஜெயபால், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சரவணன் மனைவி கோமதி ஆகியோரை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து மொத்தம் 573 பாட்டில்கள் பறிமுதல் செய்த காவல்துறையினர் பெரம்பலூர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டு பகுதியில் நாகாலாபுரம் தரைப்பாலம் அமைந்துள்ளது. இந்த தரைப்பாலம் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் காரணமாக சேதமடைந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாலம் கட்டித்தர கோரி பலமுறை போராட்டம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு கொடுத்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு புதிய தரைப்பாலம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக திண்டிவனத்தில் 10 சென்டிமீட்டர் அளவு கனமழை பெய்த காரணமாக கிடங்கல் ஏரி நிரம்பி உபரி நீர் செல்வதால் தற்போது புதிதாக கட்டப்பட்ட தரைப்பாலம் உடைந்து சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட புதிய தரைப்பாலத்தை சீரமைக்க கோரி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் கடந்த 3 நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திண்டிவனம், மயிலம், வானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதோடு அணை, குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இதன் காரணமாக திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி கலிங்கல் வழியாக வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. இதனால் திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையினர் ரயில்வே சுரங்கப்பாதையை மூடியுள்ளனர். இதனால் பேருந்து நிலையம் செல்ல வேறு வழியில்லாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் திண்டிவனத்தில் இருந்து வேறு பகுதிக்கு செல்ல சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்கின்றனர். இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திண்டிவனம் காவல் கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் மக்கள் வாழும் பகுதிகளில் சூழ்ந்து மூழ்கும் நிலையில் உள்ள வகாப் நகர், நாகாலாபுரம், உடைப்பட்ட பாலம், நத்தமேடு, டாக்டர் ராமதாஸ் நகர், மரக்காணம் ரோடு ஜங்ஷன் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
என்னாச்சு ஒட்டி உள்ள தண்ணி அது மட்டும் ஃப்ரீயாக போயிடும். வந்து குடிநீர் ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 குறைஞ்சது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த இல்லம் மழை காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இடிந்து விழுந்து சேதமடைந்தது. சேதமடைந்த கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பிப்பதற்காக 1.53 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. இதனையடுத்து கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வரும் சீரமைப்பு பணி தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டிட பணியின் போது கடுக்காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு கலவை கொண்டு பழமை மாறாமல் சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் பாரதியாரின் இல்லத்தை பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் டிசம்பர் மாதம் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் வரும் நிலையில் அதற்குள் பணிகளை முடிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இருந்தபோதிலும் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் பழமை மாறாமல் இக்கட்டிடம் புதுப்பிக்கப்பட வேண்டியுள்ளதால் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் முடிவடையும் என தெரிவித்துள்ளனர். அப்படியா வாங்கம்மா. கருப்பட்டி இன்னொன்று என்னது போடுவோம்? 3 பொருள் சார். அதுக்காக கருப்பட்டி இன்னொரு பொருள் என்னது? கருப்பட்டி தான். தயிர், வெள்ளம், சுண்ணாம்பு. உங்களுக்கு கருப்பட்டி வெளியிருந்து பார்க்கணும். எல்லாம் புதுசாக போட்டு நிலக்கட்டணும். இருக்காதா சார்? அப்படியா? அதான் டிசம்பர் 11 பாரதியார் பிறந்த நாளா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் சேரும் சகதியுமாக உள்ள தரைத்தளத்தில் தொழிலாளர்கள் கடுமையான சிரமத்துடன் பணியாற்றி வருகின்றனர். தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த தரைத்தளத்தை கான்கிரீட் அமைப்பாக மாற்றிட வேண்டுமென பலமுறை மனு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேறாததால் CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணிமனை முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். சேற்றில் அல்ல, சுத்தமான இடத்தில் பணிபுரிய உரிமை வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு CITU தொழிற்சங்க நிர்வாகிகள் சாமிநாதன், சுந்தரபாண்டியன், சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கினர். பணிமனை தரைத்தளத்தை கான்கிரீட் தரைத்தளமாக அமைக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு நிர்வாகம் விரைவில் பதில் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் அமைதியாக நடைபெற்றது. மரக்காணம் திண்டிவனம் புதிய 4 வழிச்சாலை 796 கோடி ரூபாயில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கந்தக்காடு பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை அதிகாரிகள் அகற்ற முற்பட்ட போது பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு கந்தக்காடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கரன், ஒன்றிய கவுன்சிலர் சபரி முனுசாமி மற்றும் வார்டு உறுப்பினர் ஜேக்கப், வருவாய்த்துறை தாசில்தார் நீலவேணி, ஆய்வாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் உமாதேவி, மரக்காணம் ஆய்வாளர் பரணிதரன், நெடுஞ்சாலைத்துறை கவிதா, உதவி கோட்ட பொறியாளர் தீனதயாளன், உதவி பொறியாளர் கிருஷ்ணன், சாலை ஆய்வாளர் சங்கர் ஆகியோர் பொதுமக்களிடம் இந்த பிரச்சினைக்கு சரியான தீர்வு எட்டப்படும் என தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வர வர வர
செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் கிராமம் சுப்பிரமணியம் என்பவர் பெயிண்டிங் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் நேற்று பிற்பகல் சுமார் 12:30 மணியளவில் செங்கல்பட்டு அருகே ஆத்தூர் கிராம ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகில் உள்ள நீரோட்டத்தில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது பாலாற்றில் நீரின் வேகம் அதிகமாக வந்ததன் காரணமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார். அவரை செங்கல்பட்டு தீயணைப்பு துறையை சேர்ந்த தங்கதுரை தலைமையிலான குழுவினர் அமைத்து தேடப்பட்டு திம்மாவரம் தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்திற்கு பின்புறம் பாலாற்றில் சடலமாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் பாலகிருஷ்ணன் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மோகன் முன்னிலையில் மாநில துணை பொதுச் செயலாளர் அன்னியப்பன், மாவட்ட துணைத் தலைவர் சித்ரா, மாவட்ட அமைப்பு செயலாளர் மற்றும் வரதராஜ பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் மாநில தலைவர் சீதாராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் 10 அம்ச கோரிக்கைகளான 70 அகவை முடித்திட்ட ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஊதியம் வழங்கப்பட வேண்டும், மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு நியாயமான ஓய்வூதியமாக மாதந்தோறும் 7,850 ரூபாய் தாமதமின்றி வழங்கிட வேண்டும், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வசித்து வரும் மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் சாதகமான ஆணைகளை தாமதமின்றி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியம் மோகனரங்கன், மாநில மகளிர் அணி செயலாளர் மீராபாய், பல்லாவரம் வட்ட கிளை செயலாளர் கருணாகரன், ஓய்வு பெற்ற செவிலியர் சகுந்தலா, பெருநகர சென்னை மாவட்ட துணைத் தலைவர் சேதுராமன், தொலைபேசி இயக்குநர் சங்க முன்னாள் மாநில தலைவர் தனபால், பொது சுகாதாரத்துறை வெங்கடேசன், வண்டலூர் வட்ட அமைப்பு செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட துணைத் தலைவர் பாபு உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இறுதியாக தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மோகன் நன்றி உரை வழங்கினார். ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் ஒற்றுமை, ஓய்வூதியர்கள் அரசு அலுவலர்கள் ஒற்றுமை, ஓய்வூதியர்கள் காவலர் ஒற்றுமை, ஆணைத்தலைவர் அமரர் சிவேலங்கோ புகழ், ஆணைத்தலைவர் அமரர் சிவேலங்கோ புகழ், மேனாள் தலைவர் கண்ணியமிகு காதர் மீரான் புகழ். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எங்களை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் இன்றைய தமிழக முதல்வருமான மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் 4 ஆண்டு கால ஆட்சி பொறுப்பு முடிந்த பிறகும் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் உள்ளது என்பதை தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையில் முன்னணி உயர்கல்வி நிறுவனமான அகர்சன் மான்மல் ஜெயின் கல்லூரியில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மேம்பாட்டு சங்க பலகை மற்றும் சந்தியா பதிப்பகத்துடன் இணைந்து பல்துறை சார்ந்த தமிழியல் கல்வியும் அறிவியல் முன்னேற்றம் என்ற தலைப்பில் 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட பாடலாசிரியர் கவி பேரரசு வைரமுத்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தமிழியல் கல்வியும் அறிவியல் முன்னேற்றம் குறித்து தொகுப்பு நூல்களை வெளியிட்டு பேருரையாற்றினார். இதில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ராஜேந்திரன், இலங்கை தேசிய கல்வி நிறுவன தமிழ் மொழித்துறை இயக்குநர் முனைவர் முருகேசு தயாநிதி, சந்தியா பதிப்பகத்தின் உரிமையாளர் சந்தியா நடராஜன், AM ஜெயின் கல்லூரியின் இணை செயலாளர் ஸ்ரீ ஹேமந்த் சோர்டியா, டீன் முனைவர் ரம்யா, புலத்தலைவர் முனைவர் சுரேகா,
துணை புல தலைவர் முனைவர் வெங்கட்ராமன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவி பேரரசு வைரமுத்து, தொழில்நுட்ப கல்வியை தமிழில் கொண்டு வாருங்கள் எனவும், ஆங்கிலேயர் பொருட்களுக்கு தமிழ் சொற்கள் கொண்டு வருவதை விட புதிய பொருட்களை கண்டுபிடித்து தமிழில் பெயர் சூட்டுங்கள் எனவும், இதற்கு தமிழ் வழி தொழில்நுட்ப கல்வி வர வேண்டும் எனவும், தமிழில் படிக்க தமிழன் தயாராக இருக்க வேண்டும் எனவும், இன்று தமிழில் படித்தவர்கள் அணு விஞ்ஞானி APJ அப்துல் கலாம், நிலவில் விண்கலம் அனுப்பியவர் மயில்சாமி அண்ணாதுரை, இவர்கள் அனைவரும் தமிழில் கல்வி கற்றவர்கள் எனவும், உங்களுடன் பேசும் கவி பேரரசு வைரமுத்துவும் அரசு பள்ளியில் படித்தவர் என்றும் தெரிவித்தார். கண்டறியப்பட வேண்டும். தொழில்நுட்ப கல்வி, அறிவியல் தமிழில் இருக்க வேண்டும். தொழில்நுட்ப கல்வியை தமிழுக்கு கொண்டு வாருங்கள். நல்ல சொற்களை கண்டறியுங்கள். முதலில் பாட நூல்கள் தமிழில் வெளிவர. எனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வதை செய்யறிவு என்று ஆக்கிவிடுங்கள் என்று ஒரு புதிய சொல்லாக்க வந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக அமைப்பு செயலாளர் CV சண்முகத்தின் அண்ணன் மகன் நியூஸ் JTV இயக்குனர் ராதாகிருஷ்ணன் மகன் திருமணம் நடைபெற்றது. முன்னதாக திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, அன்பழகன், சரோஜா, வைகை செல்வன், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி, நடிகை விந்தியா, நடிகர்கள் தாமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழ் சடங்கு முறைப்படி நடைபெற்ற திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். இதில் மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம், மேற்கு ஒன்றிய பொருளாளர் சல்குரு, மாவட்ட பிரதிநிதி உமாபதி, அதிமுக கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பாத்து பின்னாடி படி இருக்கு.